துர்கா பூஜை சிறப்பாக கொண்டாடப்படும் மேற்கு வங்கத்தின் தலைநகர் கொல்கத்தாவில் நேற்று இரவு முதல் காலை வரை கனமழை வெளுத்து வாங்கியது. கனமழை காரணமாக நகரின் பல்வேறு பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பெருமளவு பாதிக்கப்பட்டுள்ளது. கொல்கத்தாவில் பெய்து வரும் வரலாறு காணாத மழையால் நேற்று இரவு 3 மணிக்கு மேக வெடிப்பு ஏற்பட்டு 185 மில்லிலிட்டர் மழை பதிவாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் அலிப்பூர் பகுதியில் அதிகபட்சமாக 247 மில்லிலிட்டர் மழை பதிவாகி உள்ளது எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதே சமயத்தில் கொல்கத்தாவின் தெற்கு மற்றும் கிழக்கு பகுதிகள் மிக மோசமாக பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் அங்கு பல இடங்களில் 250 மில்லிமீட்டருக்கும் அதிகமாக மழை பதிவாகி உள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக சாலைகளில் வெள்ளம் ஏற்பட்டு போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் மெட்ரோ, ரயில் நிலையங்களில் வெள்ளம் சூழ்ந்து ரயில் போக்குவரத்தும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. மேலும் மழை காரணமாக 30 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளது. குடியிருப்பு பகுதிகள் மற்றும் தாழ்வான பகுதிகளில் வெள்ள நீர் புகுந்துள்ளது. அத்துடன் மருத்துவமனைகளிலும் வெள்ள நீர் புகுந்துள்ளதால் நோயாளிகள் அவதிக்குள்ளாகியுள்ளனர். இந்நிலையில் மின்சாரம் தாக்கி ஏற்பட்ட விபத்தில் சிக்கி 7 பேர் உயிரிழந்தனர். இந்நிலையில் செப்டம்பர் 25ஆம் தேதி மற்றொரு புயல் உருவாக வாய்ப்புள்ளது என இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. இதனிடையே வங்கக்கடலில் நிலவி வரும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு காரணமாக மேற்கு வங்கத்தின் தெற்கு மாவட்டங்களில் கனமழை தொடரும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதால் அப்பகுதி மக்கள் பெரும் அச்சத்தில் உள்ளனர். கொல்கத்தாவில் வருடாவருடம் துர்கா பூஜை மிக பிரம்மாண்டமாக கொண்டாடப்படும் நிலையில் தற்போது பெய்துள்ள மழையால் அதற்காக செய்யப்பட்ட ஏற்பாடுகள் அனைத்தும் வெள்ள நீரில் மூழ்கியது என்பது குறிப்பிடத்தக்கது.